ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். குறிப்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பிலும் மூப்பர்கள் சார்பிலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக நாம் யாவரும் தலையிலே தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பாடகர் குழுவினர் பக்தரை வாரும் ஆசையாவலோடும் என்ற பாடலின் ஒரு சரணத்தை பாடி நம்மை ஆராதனைக்குள்ளாக நடத்தி செல்வாங்க. ஜீசஸ் ஆசையாவலோடும் நீர்பாரும் ஏபாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. அன்பின் பிதாவே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக நீர் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த மாபெரிய பரிசை அந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை உடைய கரத்திலே ஒப்புடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மீது எவ்வளவு பிரியமாயிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவர் பொறுப்பெடுப்பீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத கிரியைகள், எரிச்சலின் ஆவிகள், தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளை நாங்கள் கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறபடியாலுமே துதிக்கிறோம். நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே பெரியோர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவருடைய அன்பின் கரத்தில் ஒப்புடுக்கிறோம். ஆவியானவர் நடத்துவீராக. தேவ ஜனங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாருமா எழுந்து நின்று பாட்டு புஸ்தகத்தில் 60வது பாடல் ராக்காலம் பெத்லேகே மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர் என்ற பாடலை நாம் யாருமா எழுந்து நின்று பாடுவோம். ராக்காலம் பெத்லேகே மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர். கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர். அவர்களச்சம் கொள்ளவும் வெண்தோதன் தீயில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாம் நற்செய்தி கூறுவே. தாவீதின் வம்சம் ஊழிலும் மெய் கிறிஸ்து நாதனாம் பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தான்.
என்றோரை காண காணமே வேணோராம் கூட்டத்தாம் ஆத்தோதனோடு தோன்றியே கர்த்தாவை போற்றினாம். மாவுன்னதத்தில் தேவனே நீர் மேன்மையாடவீர். பூமியில் சமாதானமோ நல்லோர்க்கு ஈகுவீர். நின்றபடியே நாம் மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 149வது சங்கீதமும் 150வது சங்கீதமும் 2 சங்கீதங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 149, 150. அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனை பண்ண கடவர்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை புரிந்த அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்களோடும் அவரை துதியுங்கள். சேர்ந்து வாசிக்கலாம். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றண்டு விளையாகத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன். ஆமென். உட்காரவும். வேத பாடம் வாசிக்க கேட்கலாம். முதல் வேத பாடம் 1 யோவான் யோவான் என்பது இதனை சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 18 முடிய திருமதி பிராங்க்லின் ஜோசப் அவர்கள் நமக்கு வாசிப்பார்கள். திருமதி பிராங்க்லின் ஜோசப். யோவான் என்பது இதனை சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 18 முடிய. பரிசுத்த யோவான் 1 அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 18 முடிய. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவின் இடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு
அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடே யோவான் 1 வசனங்கள் 1 துவங்கி 18 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 18 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்றார் என்பதே. கர்த்தர் தாமே திருவாக்கியங்களை நமக்கு என்று ஆசீர்வாதமிக்கு தருவராக. நாம் உட்கார்ந்த நிலையில் பாட்டு புஸ்தகத்தில் 62வது பாடலை நாம் பாடுவோம். ஆரிவர் ஆரோரோ. கரங்களை தட்டி பாடுவோம். ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆரிவராரோ இந்த அவனியோர் மானிடமே, ஆனடை குடிலை மோனமாயுதித்த இவற்புத பாலகனாம், ஆனடை குடிலை மோனமாயுதித்த இவற்புத பாலகனாம், ஆரிவராகுன்னே இருந்த பரம்பொருள் தானி வரும், பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தானி வரும், சீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவல்லரோ, சீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவல்லரோ,
மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரகோனோ. ஆமென். மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரகோனோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ. தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ. மேத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொளியோ. மேத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொளியோ. பட்டத்து துரை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ. பட்டத்து துரை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ. கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் நாயகனோ. கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் நாயகனோ. ஜீவனின் அப்பமுதான் தாகம் தீர்த்திடும் பானமுதான். ஜீவனின் அப்பமுதான் தாகம் தீர்த்திடும் பானமுதான். ஆவலா ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமான பரிவதானோ. ஆவலா ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமான பரிவதானோ. ஆதிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே. ஆரிடை குடிலை மோனமாயுதித இவர் புத பாலகனா. ஆடடை குடிலிடை மோனமாயுதித இவர் புத பாலகனா. ஆதிவராரோ. சபைக்கு வேண்டியதான அறிவிப்புகளை சபை மூப்பர் அறிவிப்பார்கள். தயவுசெய்து முன்பாக பெஞ்சஸ் கொஞ்சம் காலியாக இருக்குது. தாமதமாய் வருந்தவர்கள் முன்பாக வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனையில் முதல் ஆராதனையில் கலந்து கொண்ட சபை விசுவாசிகளையும் புதிதாக நாளிலே எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கான திருச்சபை இதர சபை சேர்ந்த விசுவாசிகளையும் இணையதளத்தின் மூலமாக எங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டு எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கான அனைவரும் இசிநகர் திருச்சபை சார்பாக அன்போடு கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலோடு நாங்கள் வாழ்த்தினோம், வரவேற்கிறோம். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டியதான பொதுவான அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். இன்று 2வது ஆராதனை முடிந்தவுடன் திருச்சபையிலே ஞானஸ்தான ஆராதனை உண்டு. 2வது ஆராதனை முடிந்தவுடன் ஞானஸ்தான ஆராதனை உண்டு. கூடுமானவரை கூட்டத்தை தவிர்க்கும்படியாக அந்தந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இதனாலே திருவிருந்து கடந்த முதல் வாரத்தில் கொடுத்ததான திருவிருந்தை குறித்துதான் ஒரு நீங்கள் எல்லாம் அறிந்தீர்கள் எப்படி திருவிருந்து எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றம். நீங்கள் உங்களுடைய இடத்துல நீங்கள் இருக்கணும். கீழ்த்தரத்தில் ஆராய்ந்து கொண்டிருக்கான சபை விசுவாசிகள், மேல்தரத்தில் இருக்கிறதான
இடத்துல நீங்கள் இருந்தால் மூப்பர்கள் ஐயா செபித்து அந்த திருவிருந்தருடைய காரியங்களை கொடுக்கும்போது நாங்கள் மூப்பர்கள் உங்களுக்கு முன்பாக தான் வந்து நாங்கள் கொடுப்போம். நீங்கள் உங்கள் மூமெண்ட்ஸை நீங்கள் தவிர்க்கும்படி நாங்கள் முன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா எந்த விதமான மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, கூடுகை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த சிறப்பு ஆராதனைகள் தமிழக அரசுடைய ஆணையின் பிரகாரம் காவல்துறையிலே அனுமதி பெற்று இந்த ஆராதனை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். விசேஷமாக கிறிஸ்துமஸ் ஆராதனை நம்ம எல்லாரும் அறிந்தது 4 மணிக்கு ஆராதிக்க வேண்டும். ஆனால் அரசுடைய ஆணையின் பிரகாரம் 5 மணிக்கு மேலே நம்முடைய பேராயத்தினுடைய வழிகாட்டுதல் 5 மணிக்கு மேலே நீங்கள் ஆராதனை நடத்துகிறீங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதன்படி நாளே ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் கூடுகையை தவிர்க்கபடி எங்கள் நண்பாக திருச்சபை முடிந்ததற்கு வாழ்த்துக்களோடு உடனடியாக நீங்கள் கடந்து சென்றால் நல்லா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே காலையில் காவல்துறை சேர்ந்தவர்கள் மற்றும் மாநகராட்சி சேர்ந்தவர்கள் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருக்காங்க. நம்ம திருச்சபை கூடுமான கடவுள் திருவையினால எல்லா காரியங்களும் நம்ம ஏன்னா அவங்க ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாம் அதை அழகாக இந்நாள் வரை கடைபிடித்து வருகிறோம். அந்த ஒழுங்கின் காரியங்கள் முகக்கவசம், யாராவது ஒரு முகக்கவசம் அணியாதவர்கள் தயவுசெய்து அணிந்து கொள்ளுங்கள். முகக்கவசம், தனிநபர் இடைவெளி, கைகளை சானிடைசர் மூலமாக கழுவுவது, வரும்பொழுது தெர்மல் ஸ்கேன் மூலமாக உங்களுடைய டெம்பரேச்சரை செக் பண்ண வேண்டியது. ஆங்காங்கே நம்முடைய திருச்சபையிலே சானிடைசர் வைத்திருக்கிறார்கள். சில ஆராதனை ஒழுங்குகள் என்ன எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வைத்திருக்காங்க. நாம் எல்லாம் அழகாக கடைபிடித்து வருகிறதற்காக நான் திருச்சபை சார்பாக, போதகர் சார்பாக, மூப்பர் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். எப்பொழுது இந்த பிரச்சனை ஆரம்பித்தாலிருந்து நாம் அழகாக நேர்த்தியாக இந்த ஆராதனைகளை நாம் நடத்தி வருகிறோம். எல்லாரும் நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துமஸ் ஆராதனை புத்தாண்டுடைய சிறப்பு ஆராதனை 11 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டீஸில் போட்டிருக்கோம். இது ஒருவேளை ஏதாவது மாற்றங்கள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா அறிவிப்பு காவல்துறையிலிருந்து கொடுத்ததான அனுமதி பேரில் இன்றைக்கு மாற்றம் தான் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு வாரத்துக்குள்ள அரசுடைய ஆணை ஏதாவது வந்ததுன்னா மாற்றங்கள் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாக, தொலைபேசி மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுக்கு நாங்கள் சரியான திருச்சபையினுடைய ஆராதனை, புத்தாண்டினுடைய ஆராதனை கூடுமான எந்த மாற்றம் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மாற்றம் அறிவிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசுடைய நெறிமுறைகளை கடைபிடித்து நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சிறு பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்க, தயவு செய்து முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். வயது முதிர்ந்தவர்கள் வந்திருக்கலாம், அவர்களும் சேர்ந்து தனிநபர் இடைவெளி நீங்கள் கீழ்தளத்தில் கூட நாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் அதை ஒத்துழைப்பு கொடுக்கும்படி நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் சிறப்பு காணிக்கை பெறாதவர்கள் தயவு செய்து பெற்று அதை ஒரு நாட்டிலே படைக்கும்படி நாங்கள் அன்பாக கேட்கிறோம். ஆயர் சந்திப்பு காணிக்கை உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. போகும்பொழுது இந்த நாளிலோ அல்லது வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதை கலெக்ட் செய்து 31ஆம் தேதி இரவு ஆராதனையிலே நாம் அதை ஆயிரத்தில் படைக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் கேக் அநேக நாங்கள் மூப்பர் குழுவாக கூடி, போதகரோடு கூடி இந்த கிறிஸ்துமஸ் கேக் மற்றும் காரியங்களை குறித்து தானே அநேக காரியங்கள் பேசி கடைசியாக அட்லீஸ்ட் கிறிஸ்துமஸ் கேக் கொடுத்தா தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து கிறிஸ்துமஸ் கேக் மட்டும் நாங்கள் ஹைஜீனிக்காக, ஏன்னா அநேகரை சில காரியங்கள் பல கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க. அதனால் அந்த ஹைஜீனிக்காக இருக்கணும்னு சொல்லி தகுந்த காரியங்களோடு அதை நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். ஆராதனை முடிவின் நேரத்தில் போதகர் அறிவிப்பு கொடுக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்படும். ஆனால் காஃபியோ டீயோ வழங்கப்படாது. ஏன்னா கும்பல் சேர்வதற்கிறீங்க. அதனால் இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக நீங்கள் தயவாக மன்னிக்கப்படி நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கொடுக்கிற ஒத்துழைப்புக்காக மீண்டும் ஒரு முறை நாங்கள் திருச்சபை சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வேறு ஏதாவது அறிவிப்புகள் இருக்கும் பட்சத்தில் திருச்சபை போதுகிறவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அல்லேலூயா. இப்போ நாம் அவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த ஆண்டு நாம் எல்லாரும் பரிதாபமாக கேரளஸ் நாம் வீடுகளில் சந்திப்பதை தவிர்த்திருக்கிறோம். ஆகவே அதெல்லாம் நினைவுபடுத்துவதற்குமாய் திருச்சபை சார்ந்த பிள்ளைகள், குறிப்பாக கொயர் பிள்ளைகள் ஒரு சிறு கவர்மெண்ட்ஸுக்காக சில காரியங்களை
நமக்கு ஆயத்தம் செய்கிறார்கள். கொஞ்ச நேரம் அதை பார்த்த உடனே பின்பதாக டான்ஸ் இருக்கும். கிறிஸ்மஸ் டான்ஸ், டான்ஸ். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். என்னடா வெறும் சத்தம் தான் வருது, ஆளை காணும் அப்படின்னு தானே எல்லாருமே தேடுறீங்க. எல்லாமே இந்த கொரோனானால தாங்க. நம்ம சர்ச்ல கூட இந்த கொரோனானால ஆன்லைன் சர்வீஸ் அப்படி இப்படின்னு நிறைய புது புது டெக்னிக்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஓகே ஃபைன், நான் இப்போ டைரக்டா கண்டென்ட்டுக்கே வரேன். இந்த வருஷம் 2020 ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்க போகுதுன்னு நிறைய கனவுகள், எதிர்பார்ப்புகள் அப்படின்லாம் நினைச்சுதான் ஆரம்பிச்சோம். ஆனா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கே தெரியாத ஒரு கொரோனா வைரஸ் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் 2020 மேட்ச் விளையாடிட்டு போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். மாஸ்க், சானிடைசர், குவாரண்டைன், இ பாஸ், சோஷியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? புதுசா நாம இந்த வருஷம் கத்துக்கிட்ட புது புது வார்த்தைகள் தான். அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சோப் போட்டு கழுவணும்னு நினைக்கிறவங்க கூட 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சோப் போட்டு கழுவ வச்சிருச்சிங்க இந்த கொரோனா வைரஸ். ஓடே இல்லாம சும்மா ஊர் ஊரா சுத்திட்டு இருந்த ஒருத்தரை ஒரே ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிருச்சிங்க இந்த கொரோனா வைரஸ். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலப்பா. அது மட்டுமா, என்னதான் புது புது பாடங்களை இந்த கொரோனா வைரஸ் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் இந்த கொரோனா வைரஸால நம்ம நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் மிஸ் பண்றோங்க. குறிப்பா நாம இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல கிறிஸ்துமஸ் கேரல்ஸை மிஸ் பண்ணோம். போன வருஷம் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு நினைச்சாலே வாவ், எவ்வளவு இதமா இருக்குல்ல. இத மாதிரி நம்மளுடைய மலரும் நினைவுகளை ஒரு சிறு தொகுப்பா உங்களுக்காக வழங்க போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
தொடர்ந்து பிள்ளைங்க ஒரு சின்ன நடனத்தை ஆடுவாங்க. நான் பைபிள்ல இருந்து கதைங்களை வாசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? மாமா, பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாடுங்க. பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா?
dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upset. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, so go it while you're young. Take the girls tonight and sing the sleighing song. Just get a bobtail nag, 240 for his speed, then hitch him to an open sleigh and crack you take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. பிள்ளைங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் கரங்களை தட்டி நம்ம வீட்டுக்கே கேரல் வந்த ஃபீல் வந்துடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இதை ஒழுங்கு செய்தான போதுகிறோம். அவர்களுக்கும் சபையின் சார்பில் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நின்று ஆராதிக்க போகிறோம். ஏறத்தாழ 6:45 ஆயிடுச்சு. அரசாங்க சட்டத்தின்படி 1 மணி நேரத்திற்கு மேலே கூடுகை இருக்கக்கூடாது. இருப்பினும் சற்று நேரம் கடவுளுடைய செய்தியும் சொல்லிட்டு நாம் திருவிருந்தை பெற்று வீடு திரும்ப மகிழ்ச்சியோடு திரும்ப ஆண்டவர் உதவி செய்வராக. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்வோம். கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஒரு நிமிஷம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ கொரோனாவோட இன்னொரு வெர்ஷன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. போன வாரம்லாம் நம்ம கொஞ்சம் பயம் கம்மியாக இருந்துச்சு. மீண்டும் அந்த பயம் நமக்குள்ளாய் வர ஆரம்பித்திருக்கிறது. நிறைய நாடுகள் தங்களுடைய எல்லைகளை மூடி இருக்கிறார்கள் என்று நம்ம நியூஸில் பார்க்குறோம், டிவி சேனல்ஸில் பார்க்குறோம். கொரோனாவுடைய 2ஆம் வருகை, செகண்ட் கம்மிங் ஆஃப் கொரோனா. நம்முடைய ஆண்டவருடைய 2வது வருகை ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் இன்றைக்கி கிருபில் இல்லை, ஒரு தொட்டில் இல்லை. அவர் சர்வ வல்லவராய் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நம்மை நியாயம் தீர்க்க மீண்டுமாய் இந்த உலகத்தில் சீக்கிரமாய் வரப்போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்கள் யாவும் அவரை காணுமாம். வெளிப்படத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், மேகங்களோடே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லி. சீக்கிரமாய் நம்முடைய தேவன் நம் மத்தியிலே வரப்போகிறார், நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் பிரியமானவர்களே? கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் இன் ஹிஸ் பிரசன்ஸ்? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let every eyes be closed. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லோரும் வாய்களை திறந்து, தகப்பனே உமக்கு நன்றி, இந்த நாளை எங்களை காண செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். We praise you Jesus. Amen Jesus. சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஓ மகிமை பொருந்தினவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Amen Jesus. எங்கள் சகாயரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah.
எங்களை ரட்சித்தவரையுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆமென் ஜீசஸ். எங்களை பாவங்கள் அற எங்களை கழுவிடரே உமக்கு துதிக்கிறோம். சோதரன் உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டிரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து வருஷத்தினுடைய கடைசியில வந்திருக்கும் பிரியமானவர்களே, கண்மணி போல உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஒரு சேதமும் அணுகாமல், நாச மோசம் ஒன்றும் உங்களையும் என்னையும் அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் அந்த குடும்பத்துக்காக நன்றி சொல்லுவோம். We praise you, Jesus. அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் நியாயத்திற்கு கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் திரும்ப வரப்போகிறார். ஓ சர்வ வல்லமை பொருந்தினவராய், மகிமை பொருந்தினவராய் தூதர்களோட மேகங்கள் நடுவே வரப்போகிறார். பிரியமானவர்களே, நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பாவத்தின் பலன் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்தியம். பாவத்தின் பலன் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உன் காலமெல்லாம் போகுதே, உலகம் மாய்கையிலே, ஓ தேவ கோபம் வரும் முன் வரும் முன், உன் மீட்பரண்டை வாராயோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். தேவன் பின் வெள்ளம் ஓடுதே ஓடுதே, கல்வாரி மலைதனிலே, உன் பாவம் யாவும் நீங்கிப்போம் நீங்கிப்போம், அதிஸ்தானம் செய்வதாலே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவியான என்னையும் என் நேசரேற்று கொண்டாரே, ஓ பாவினியும் ஓடிவா ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவாய். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். கடைசி ஸ்டான்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மா பாவியான என்னையும் என் நேசர் ஏற்றுக்கொண்டாரு, ஓ பாவி நீயும் ஓடிவா, தேவ ஆசீர் பெறுவாய். மா பாவியான என்னையும் என் நேசர் ஏற்றுக்கொண்டாரே, ஓ பாவி நீயும் ஓடிவா ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவாய். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம்
நித்தம் சேர்ந்திடுவோம். அவருடைய அன்பு அனாதி காலமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. அனாதி காலமாய் அவர் நம்மை சிநேகித்தாராம். இயேசுவே அனாதி சிநேகித்தால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காருண்யத்தாலே உங்களையும் என்னையும் கர்த்தர் இழுத்துக் கொண்டிருக்கிறார். ஆதி காலம் முதலாய் அவருடைய அன்பு ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு பிரியமானவர்களே. நாம் அவருடைய அன்பை விட்டு விலகி அநேக நேரம் போயிருக்கிறோம். அநேக நேரங்களில் அவர் அன்பை விட்டு நாம் விலகி போயிருக்கிறோம் பிரியமானவர்களே. நாம் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே, ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்ட புதிதிலே, அந்நிய பாஷையின் வரங்களை பெற்ற புதிதிலே நீங்களும் நானும் ஆண்டவரோடு இருந்த ஐக்கியத்தில் நாம் அப்படியே இருக்கோமான்னு யோசிச்சு நாம் வழி விலகினாக காணப்படுகிறோம். வெளிப்படத்தில் விசேஷத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். எபேசு பட்டணத்திற்கு, எபேசு திருச்சபைக்கு யோவான் இப்படியாய் எழுதுகிறார். ஆதியிலே உனக்கு இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். அதை குறித்து எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. We need to get back to God. நம்ம ஆண்டவருக்கு திரும்பி செல்ல வேண்டிய நேரத்திலே நாம் இருக்கிறோம். ஜென்ம சுபாவங்களை விட்டு, நம்முடைய பாவங்களை விட்டு, நம்முடைய அக்கிரங்களை விட்டு we need to get back to God. இது ஆண்டவர் நாம் திரும்பி நேசிக்கிற ஒரு நேரம். நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது சிநேகத்தையும் அன்பையும் நான் நினைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். இளவயதின் சிநேகத்தை ஆண்டவர் நினைத்திருக்கிறாராம். இளவயதின் பக்தியை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். உங்களையும் என்னை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை பிரியமானவர்களே. அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறோமா? இந்த பிறப்பின் நாளிலே தகப்பனே we get back to you ன்னு சொல்லுவோம். God we get back to you. எங்களை விட்டு பிரியாதவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எங்களை கைவிடாதவரே உமக்கு நன்றி. எங்களை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை அளவு கடந்து பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். நல்ல பிதாவை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது வைத்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மீது அனாதி சிநேகத்தோடு நீர் இருக்கிறீர். எங்களை காருண்யத்தால் இழுத்துக் கொண்டீர் தகப்பனே. எங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை நீ அணைத்துக் கொள்வீராக. எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் குறைகள் எல்லாம் நீக்குங்கப்பா. எங்கள் ஆராதனை நீர் பிரியப்பட்ட தேவக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு முடிஞ்ச மிகவும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருங்க. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய மக்களே, மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இங்கே மேல் தளத்தில் இருக்கிற உங்களையெல்லாம் நான் முகமுகமாய் பார்க்கிறேன். ஆனால் கீழ்தளத்தில் அநேக சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக பெரியவர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் யாவரையும் இந்த முதல் விசையாய் நீங்கள் ஆலயத்திற்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை எல்லாரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இனி இது போன்ற தடைகள் இல்லாதபடி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. ஆகவே இப்போவும் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம்.
இன்னொரு காரியம் என்னென்னு சொன்னால், இது மெயின் ரோடாக இருக்கிறதுனால, நேஷ்னல் ஹைவேஸாக இருக்கிறதுனால எந்த நேரத்தில் யார் உள்ளே நுழைவாங்கன்னு தெரியாது. அதனால தான் அந்த கட்டுப்பாடோடு கூட நம்ம ஸ்டில் இருக்கிறோம். சில சர்ச்சஸில் வந்து சில விடுதலையோடு கூட இருக்கிறாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. அங்கெல்லாம் பண்ணுறாங்களே, இங்கெல்லாம் செய்கிறாங்களே, இவங்க மட்டும் என்ன புதுசாக பண்ணுறாங்கன்னு அப்படி யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்குது. கொஞ்சம் லோக்கல் பொலிட்டிக்கல் அந்த அந்த காரியத்தினால அவர்கள் சில காரியங்களை நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனாலும் இது நேஷ்னல் ஹைவேஸில் மெயின் ரோட்டில் இருக்கிற அப்படின்னாலே நாம் எல்லாருடைய கண்களும் இந்த சபையின் மீது தான் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் சுருக்கமாக தியானித்து கடந்து போகலாம். இதனைத் தொடர்ந்து 2 நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஒன்று குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது, அது பிற்பாடு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. எவ்வளோ சீக்கிரமாய் உங்களை வீட்டிற்கு அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாய் அனுப்பி வைக்க ஆவியானவர் உதவி செய்வராக. 1 மணி நேரம் என்று நாம் சொல்லினாலும் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் காலப்போக்கில் இந்த காரியங்கள் யாவும் அகன்று போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் இல்லையா, அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னதை வாசிங்க. யாராவது பார்க்கலாம். தேவ தூதர்கள் 2ஆம் அதிகாரம் இல்லையா, 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வசனத்தை படித்து அல்லது கேட்டு காதே செவிடாயிருக்கும் பொழுது இல்லையா, அந்த அளவுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் துவங்கின நாள் முதற்கொண்டு இந்த வசனம் டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தான், சர்ச்சுக்கு வந்தால் இந்த வசனம் தான், அல்லது நம்முடைய பர்சனல் டிவோஷன் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் இந்த மத்தேயு, லூக்கா, யோவான் இதில் தான் நம்முடைய கண்ணோட்டங்கள் போகுது. ஏன்னா கிறிஸ்மஸ் காலங்கள். ஆகவே எத்தனை முறை படித்தாலும் வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் நமக்கு புதிதாகவே ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அதில் எந்த விதமான மாற்றங்களும், வசனம் ஒன்றுதான், ஆனால் அந்த வசனத்தை வைத்து அல்லது அந்த வசனத்தினுடைய ஒரு சில வரிகளை வைத்து அநேக பிரசங்கிமார்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக விதமான வெளிப்பாடுகளை கடவுள் கொடுத்து அவைகள் மூலமாய் யார் யாரை கடவுள் தொட வேண்டுமோ அவர்களை தொடுவது அவருடைய அனாதி திட்டம், அனாதி தீர்மானம். ஆகவே ஆண்டவர் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் நாம் கலாத்தியர் என்பவர் இதனை நிருபத்திலே வாசிக்கிற போது 4வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது எனக்கு வேகமாய் வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுறது, காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை என்ன செஞ்சாரா? அனுப்பினார். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார் என்று சொன்னால் நீங்கள் எல்லாமே ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்க. அதில் மாற்று கருத்து எனக்கு இல்லை. எல்லாருமே சொல்லுவீங்க, ஐயா இதற்காக அளித்தார், இதற்காக வெளிப்பட்டார், இதற்காக இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி. ஆகவே வேதத்திலே வாசிக்கிற போது, அவரை குறித்து சொல்லப்படுகிற போது, நீதிமொழிகள் புஸ்தகத்திலே வாசிக்கிற போது, அவருடைய அருகையிலே நான் செல்ல பிள்ளையாயிருந்தேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கூடும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற போது, அவருடைய அருகிலே செல்ல பிள்ளையாயிருந்தேன், ஒரே பேரான குமாரனாக இருந்தேன், பிதாவுக்கு மிகுந்த செல்ல பிள்ளையாயிருந்தேன். இந்த செல்ல பிள்ளையை தேவன் உங்களுக்கும் எனக்கு அனுப்பி தந்தார். எதற்காக அனுப்பி தந்தார் என்று சொன்னால், நான் அந்த வார்த்தையை மாற்ற நான் சொல்லி போகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிற போது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் வெளிப்பட்டார் என்ற அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க ஆண்டவர் வெளிப்பட்டார். அவருடைய பிறப்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நாமெல்லாம் இருக்க முடியாது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்தார். மூன்றாவதாக அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் எனக்காக யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அது மிக அழகாக மிக திட்டவட்டமாக இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம்
நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை அனுப்பினதால் அவர் நம்மேல் வைத்த அன்பு என்ன செஞ்சுதான் வெளிப்பட்டது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஒருவேளை குறுஞ்செய்திகளை நாம் அனுப்புகின்றோம், விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ், அதோடு கூட ஒன்று சேர்த்து அனுப்புங்க, காட் லவ்ஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் அனுப்ப பிரயாசப்படுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்மஸில் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டிய அல்லது ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் ஞாபகப்படுத்தி கொண்டு அதை அப்பியாசப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னால், இந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் சொன்னபோது அவர்கள் ஒருவரோடு ஒருவரை நோக்கி என்ன செய்யணும், நாம் போய் இந்த அதிசயமான இந்த அற்புதமான குழந்தையை பார்த்து வரலான்னு சொல்லி சொன்னபோது அவங்க இருக்கிற இடம் மேய்ச்சல் உள்ள ஒரு இடத்துல டென்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதாவது புறம்பே, அவங்க கிராமத்துக்கு புறம்பே வயல்வெளியில் டென்ட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் அந்த டென்ட்டு போட்டு அந்த ஆடு மேய்ப்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல தெரியல. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்கிறாங்கப்பா, இது அற்புதமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏறத்தாழ நீண்ட இடைவெளிக்கு பிறகு தேவனாய கர்த்தர் தேவ தூதர்கள் நமக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது இந்த செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாம் போய் இதை பார்க்கலாம் என்று சொல்லும்போது, இருப்பா அப்புறம் பார்க்கலாம் அப்படி ஒரு பேச்சு வந்திருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி போயிருங்க, இப்போ என்ன அர்ஜென்ட்டாக போகணுமா, போகலாம் இப்போ தானே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த ஆடுகள்லாம் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் புறப்பட்டு நிதானமாக போகலாம் என்று சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் சொல்லிப்பாரு, இல்லை இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம், வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நிறைய சிக்கல் இருக்குது, அப்புறமா குடும்ப பாரம், குடும்ப சூழ்நிலை எப்படியோ நம்ம பின் தள்ளிடும், அதனால் இப்போ போயிடலாம். இப்படி ஒரு சம்பாஷணை அந்த இரவு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதிகாலை வேலை வேற இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, பேசிட்டு ஒரு கடைசி ஒரு முடிவை எப்படி நம்ம போயிடலாம்ப்பா, சரிப்பா நீ வரியா. எத்தனை பேருங்க, எத்தனை பேர் ஆச்சு, எத்தனை பேர் போனாங்க மேய்ப்பர்கள் சொல்லுங்களேன், எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் போனாங்களே தெரியாது. ஆனால் இவங்க போக வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டாங்க, முயற்சி எடுத்தாங்க, அதுதான் முக்கியம். இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும், எனக்கு 51 வயது நடக்குது, 51 வருஷம் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், கிறிஸ்மஸை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், கேக்கு சாப்பிட்டு தான் இருக்கிறேன், காஃபி சாப்பிட்டு தான் இருக்கிறோம், கேரல் ஜாலி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் முயற்சி எடுக்கிறோம், அந்த குழந்தை பாலகனை அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற எத்தனை பேர் நம்ம முயற்சி எடுத்திருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படியே என் கூட டர்ன் பண்ணிக்கங்க. யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ரத்தின சுருக்கமாய் நான் சொல்லி அமர்ந்து கொள்கிறேன், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இங்கே யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் இந்த 10வது வசனத்தை வாசிங்க யாராவது. அவர் உலகத்தில் இருந்தார், அதுக்கு மேலே வாசித்தீங்கன்னா, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அவர் உலகத்திலே இருந்தார், இந்த உலகமே அவர் மூலமாய் தான் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவை அறிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம், எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு. சாக்லேட் என்ன சாக்லேட் வாங்கலாம் அந்த கிறிஸ்மஸுக்கு அறிஞ்சிருக்கிறோம். அம்பத்தூர்ல தி பெஸ்ட் கேக்கு கடை எது, அங்கே போய் வாங்கினா தான் நம்முடைய குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது இல்லையா. அங்கே போய் வாங்குறான், மூப்பர் அறிவிப்பில் சொன்னால ஹைஜீனிக்காக பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்தின் சார்ந்தவர்களும் எங்கே போனால் பெஸ்ட்டுன்னு சொல்லி தெரியும். இந்த வருடம் எங்கே போய் நம்ம ட்ரெஸ் எடுக்குது, சும்மா சரவணா நினைக்கிறீங்களா, வேறு கடையே தெரியாதா இல்லையா. எது பெஸ்ட் போகிறோம், என்னதான் கொரோனா தொற்று வியாதி இருந்தாலும் என்னதான் முகமூடியை போட்டுக்கிட்டு போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம். எந்த கடையில் எடுத்தால் நல்லது தரமாக இருக்குன்னு சொல்லி தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரிகிறது, அதுக்கெல்லாம் முயற்சிகள் எடுத்து ஆயத்தமாகிறோம். எங்கே கடன் வாங்கலாம், இல்லை என்ன சேவிங்ஸை எடுக்கலாம், இந்த கிறிஸ்மஸை எப்படியோ நம்ம கழிக்கணும், 10ல் 1 11 போகணுமே சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறோம்.
ஆனா இந்த கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற முயற்சி எப்பாவது எடுத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வழக்கமா போறோம், நம்மளே தான் வரோம். யாராவது கூட்டு வந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 51 வயசு எனக்கு. எத்தனை பேரை கூட்டு வந்தீங்க சார் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? 4 வருஷம் 51 ஈசியில் நீங்கள் பாஸ்டாக இருக்கீங்களே. எத்தனை பேரை புதிய ஆத்துமாக்களை ஆண்டருக்குள்ளாங்க நீங்கள் நடத்திருக்கீங்க? எத்தனை பேரை நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? வெட்கப்படுகிறத விட வேற ஒன்றும் கிடையாது, மிச்சம் இல்லை. இந்த மேய்ப்பர்கள் முயற்சிக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்களும் நானும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், 2வது வருகையிலே ஆண்டவர் வரப்போகிறார். அருமையான ஆராதனை வேளையிலே பிரசன்ன அவர்கள் அருமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தினாங்க. கடவுள் தான் அவருடைய நாவில் அந்த வார்த்தைகளை வைத்தார். 2வது வருகையிலே ஆண்டவர் வரப்போகிறார். 2வது வைரஸ் வரப்போகுதுன்றாரு, அதுக்கு பயப்படுறோம். சரியா? அதுக்கு ரொம்ப பயப்படுறோம். 5ஆம் தேதிக்கு மேலே லாக்டவுன் பண்ணுவாங்களோ, பொங்கலை கொண்டாட முடியுமோ, ஊருக்கு போக முடியுமா, இல்லை இதுக்கு கேன்சல் பண்ணிடலாமா டிக்கெட்டு, இதெல்லாம் அறிவுகள் இருக்குது. அதுக்கெல்லாம் முயற்சிகள் இருக்கிறோம். 4 பேருக்கு ஃபோன் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்? வர முடியாது போல் இருக்குது, மறுபடியும் லாக்டவுன் வர போல் இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் சொல்லிடுறோம். எல்லா முயற்சிகளுக்கும் அறிவு இருக்கிறது. ஆனால் இயேசு அண்டையிலே ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுதான் இந்த யோவான் சுவிசேஷத்தில் ரொம்ப அற்புதமா, என்ன கிட்டத்தட்ட ஒரு 10-20 முறை இந்த ஒரே அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு வெளிப்பட்ட காரியத்தை நான் சொல்லிட்டு போறேன். யோவான் சொல்றாரு, உலகம் அவராலே உண்டானது, ஆனால் உலகம் என்ன செய்யல? அவரை அறியவில்லை. அவரை அறியவில்லை. கிறிஸ்துமஸை அறிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனால் இயேசுவை அறியவில்லை. அடுத்து சொல்றாரு, 11வது வசனம் வாசிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டா தானே முயற்சி நம்ம எடுக்க முடியும். தேவ தூதர்கள் இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீது பிறந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள், உள்வாங்கி கொண்டார்கள். ஏதோ பெனாத்திட்டு போச்சுன்னு சொல்லி அவங்க விட்டு விடல, அதை உள்வாங்கி கொண்டு முயற்சிக்கிறார்கள். அந்த கிறிஸ்து பாதனை, அந்த இயேசு பாதனை நாம் பார்ப்போம் என்று சொல்லி முயற்சிக்கிறார்கள். யோவான் சொல்றாரு, நான் கூட அவரை அறியலன்றார். அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப 31வது வசனம் யாராவது வாசிங்க. யோவான் 1:31. யோவான் சொல்றாரு, நானும் அவரை அறியாதிருந்தேன், இவர்தான் என்று சொல்லி நான் இவரை அறியாதிருந்தேன், இவரை குறித்து நான் சத்தம் போட்டு பிரசங்கித்திருக்கிறேன். அவர் சொல்றாரு பாருங்க 15வது வசனத்துல, இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். சொல்லிட்டு சொல்றாரு, இவரை நானும் அறியாதிருந்தேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிற போது கடவுள் இவர்தான் என்பதை வெளிப்படுத்தினார். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அவன் என்ன செய்யறான் சொல்றான் பாருங்க. அதுதான் வாசிக்கிறோம். 36வது வசனம் வாசிங்க. 34, 35, 36 வாசிங்க பார்க்கலாம். அந்தபடியே நான் கண்டு, யோவான் சொல்றாரு, அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்திருக்கிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை கண்டு, அப்பதான் சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. தன்னுடைய சீடரிடத்தில் சொல்லுகின்றான், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனால் கடவுள் வெளிப்பட இவர்தான் என் நேசகுமாரன் என்று ஆண்டவர் புறாவை போல ஞானஸ்தானம் அவர் எடுக்கிற போது வெளிப்பட்ட போது இவர்தான் என்பதை அறிந்து கொண்டேன். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அந்த சீடர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற போது, இந்த சீடர்கள் பாருங்க ரகசியமாக அவர் பின்னாடி போறாங்க. யார் பின்னாடி போறாங்க? யார் பின்னாடி போறாங்க? இயேசு பின்னாடி போகிறாங்க. ஏன்னா அவர் இவங்களை தெரிஞ்சிக்கூடாதுன்னோ, இல்லை நமக்கு தெரிஞ்சால் எதனா கேட்க போகிறான்னு சொல்லி தெரியாது. ஆனால் எப்படி போகிறாங்களாம், அது வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 35வது வசனம் வாசிங்க. இல்லைம்மா 35மா. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு
என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதாவது அவர் பின்னாடி ரபி இன்னும் சொல்லி பேசிட்டே போயிருக்கலாம். ஆனால் சத்தம் கட்டாமல் அவர் எங்கே திரும்பி பார்த்துற மாதிரி எதையோ விட்டுட்டு தேடுற மாதிரி தேடிட்டே போகிறாங்க. அவர் எங்கே போகிறார் பார்க்கலான்னு சொல்லிட்டு. சிலர் நம்மளை ஃபாலோ பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணால் எதையோ ஒன்று தேடுற மாதிரி தேடின்னு வந்து இருப்பான். நமக்கு நல்லா தெரியும் என்ன நம்ம எங்கே போகிற இடத்துல இவன் வரானே, நம்ம நிற்கிற இடத்துல அப்படியே நிற்கிறானே, இங்கே வா, என்ன என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குற கேட்குறோமா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? இவங்க அந்த சீடர்கள், யோவானுடைய சீடர்கள், இவர் பார்க்காத அளவுக்கு இவர் எங்கே தான் போய் தங்குறான்னு சொல்லி பார்க்கலாமே என்று சொல்லிட்டு அப்படியே அந்த ஆர்வ கோளாறுல அந்த முயற்சி, இவர் என்னதான், இவர் யார், இவர் உண்மையாகவே இயேசு குமாரன் தானா, தேவனுடைய குமாரன் தானா, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்க தேவாட்டுக்குட்டி தானா, போய் மெல்ல பார்க்கலாம் அவர் எங்கே தங்குறாரு, எங்கே உட்கார்றாருன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, ஆண்டவருக்கு தெரியாத ஞானமா என்ன திரும்பி பார்த்து சொல்கிறாரு, என்னப்பா தேடுறீங்க, நான் போய் நிற்கிற இடத்துல என் பின்னாடியே வந்துக்கிறேன், தேடுற மாதிரி இருக்கிறீங்க, இன்னும் ஒன்று. அப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்க, அதற்காரர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்கள், ரபி போதகரே நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்கள். அப்போ என்ன சொல்கிறார் அவர், வந்து பாருங்கள் என்றார். நான் எங்கே தங்கிக்கிறேன்றது தானே நீங்கள் பார்க்குறீங்க, ஆசைப்படுறீங்க, வாங்க வந்து பாருங்க. கூட்டு போகிறார். கூட்டு போன உடனே அவங்க என்ன செய்கிறாங்களா, அங்கே தங்கினார்கள். அப்போது ஏறக்குறைய 10 மணி வேளையாக இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருடைய சகோதரனாகிய அந்திரேயா. பேர் என்னங்க? அந்திரேயா. அந்திரேயாவை குறித்து ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் இயேசுகிட்ட நிறைய பேர் அவன் கூப்பிட்டு வர்றான். தெரிஞ்சோ தெரியாமையிலோ அன்னைக்கு இருந்த வில்ஃபிராஜ் ஐயா இந்த சர்ச்சுக்கு என்ன பேர் வச்சிட்டாருங்க சொல்லுங்களேன்? தூய அந்திரேயா திருச்சபை. இந்த அந்திரேயா யாருடைய சகோதரன்? சீமோன் பேதுருவுக்கு சகோதரனா இருக்கிறான். இவன் என்ன செய்யறான் பாருங்க, வாசிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன், அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்திலே கூட்டி வந்தான். யாரிடத்தில் கூட்டி வந்தா? யாரிடத்தில் கூட்டி வந்தா? எத்தனை பேரை நம்ம கூட்டி வந்திருக்கிறோம் சபைக்கு? சும்மா வந்து பாருங்க. சும்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடக்குது, சும்மா எங்கள் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறாங்க, கொஞ்சம் வந்து பாருங்கள். பக்கத்து வீட்டுக்கு அக்காவை கூப்பிட்டு வந்திருக்கலாமே, பக்கத்து வீட்டு அண்ணனை கூப்பிட்டு வந்திருக்கலாமே. இல்லை ரட்சிக்கப்படாத மாமனார் மாமி மாமா இருப்பாங்க, கூப்பிட்டு வந்திருக்கலாம். அங்கிள் மாமா என் பொண்ணு டான்ஸ் ஆடுறா, நான் இன்றைக்கி ஆடுற பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் எங்கள் பிள்ளை டான்ஸ் ஆடுறாங்க, ப்ரோக்ராம் இருக்குது, வாங்க, சும்மா கூட்டு வந்துருக்கலாமே. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் அவர்களை தொற்றிருக்க கூடுமே. இத்தனை ஆண்டு காலத்தில் அந்திரேயா அந்த வேலை சார், நான் மேசியாவை கண்டேன், மேசியாவை கண்டேன், நீயும் வா சொல்லி அவனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தான். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் தேவ பிள்ளைகளே, ரத்தின சுருக்கமாக என்ன சொல்லுகிற காரியம், முயற்சி பண்ணுங்க. பெருமையாக சொல்லலாம், என் மூலமாய் இயேசுவை இவன் அறிந்து கொண்டவன், மார்த்தட்டி சொல்லலாம். என் மூலமாய் இவள் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மார்த்தட்டி சொல்லலாம். முயற்சி எடுக்கலை, முயற்சி எடுக்கலை. இவன் முயற்சி எடுத்து இயேசுவில் கூட்டி வந்து அப்படியே தொடர்ந்து வாசிட்டே வாங்கலாம். வாசிங்க. அவன் கூட்டி வந்ததுனால பாருங்க, இவன் பார்க்கலாம் தான் வந்தான். வாசிங்கம்மா. 42. கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா. கூட்டிட்டு வந்தான். கடவுள் அவனை அழைத்து அவனுக்கு ஒரு பெயரை தந்து, இந்த கல்லின் மேல் தான் என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருந்தான். நம்ம அக்கம் பக்கத்தில் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறாங்க. கடவுள் நம்மளை அங்கே வச்சிருக்கிறாரு.
நீங்கள் உங்கள் சொந்த பிரயாசத்தில் வந்து வீடு கட்டிட்டோன்னு சொல்லி நினைக்காதீங்க. சொந்த பலத்தால் இந்த இடத்துல வந்து பொண்ணு எடுத்தோம் மாப்பிள்ளை எடுத்தோன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏம்மா நீ கூட சொல்கிறேன், ஏதோ சென்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டான்னு நினைக்காத. ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, கடவுள் உன்னை கொண்டு வந்த. இன்னைக்கு ஆண்டவரை நீ அறிந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீ இந்த செய்தியை உன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லணும். வந்து பாருங்க இயேசுவின் இடத்துல, ஜெபிச்சு பாருங்க. ஆபத்து காலத்தில் ஆண்டவரத்தில் அப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. உங்க இனஜன பந்துக்கெல்லாம் தொலைபேசியில் பேசும்போது ஜீசஸ் மேல நம்பிக்கை வைங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லு. என்னை நேசித்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லு. கடவுள் உன் மூலமாய் உன் குடும்பத்தை ரட்சிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரயாசப்படுங்க ஐயா, முயற்சி எடுங்க ஐயா, முயற்சி எடுங்க. அப்புறம் பாருங்க, கொண்டு வந்துட்டு விட்டுல. அப்புறம் 43 படியுமா. மறுநாளில் இயேசு கலிலேயாவுக்கு போக மனதா இருந்து அங்க பிலிப்பை பார்க்கிறார். கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றான். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பட்டணத்தில் இருந்தான். அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்திரேயா பேதுரு சகோதரர்கள், அவங்க ஊரை சார்ந்தவன். அவங்கள இயேசு பார்க்கிறாரு. அவனை பிலிப்பு என்பவனை பார்த்து அழைக்கிறாரு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கம்மா. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசனம் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அந்திரேயா கண்டு பேதுருவை கூட்டு வரான். புரியுதா உங்களுக்கு? நேரா போயிட்டு, ஐயோ ஒய்ஃப் இங்கே இல்லையே, அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க தெரியலையே, டவுட் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? ஃபஸ்ட்டு யார் ஆண்டவரை பார்த்தது? கரெக்டாக சொல்றியா பார்க்கலாம். அந்திரேயா பார்த்துட்டு யாரை கூப்பிட்டு வரான்? பேதுரை கூப்பிட்டு வரான். இப்போ இந்த அந்திரேயும் பேதுரும் இருக்கிற ஊரில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இயேசு யாரை பார்க்குறாரு? பிலிப்பை பார்க்குறாரு. பிலிப்பை பார்த்த உடனே அவன் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறான். இயேசுவை அன்பின் ருசிக்கிறான். இப்போ எல்லாம் 3 பேர் ஆயிட்டாங்க, ஒரு கேங் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறான்? பிலிப்பு என்ன செய்யறான்? அந்திரேயா வந்து பேதுரை கூப்பிட்டு வந்துட்டாரு, நான் யாராவது கூப்பிட்டு வரணும். போட்டி பார்த்தீங்களா? அதில் வரணும் போட்டி. ஐயோ எனக்கு பாட்டு சான்ஸ் கொடுக்கலையே, எனக்கு பைபிள் ரீடிங் சான்ஸ் கொடுக்கலையே, எனக்கு மூப்பனாரை கொடுக்கலையே, எனக்கு டீக்கனா கொடுக்கலையே, இதில் இல்லை போட்டி. அந்திரேயா ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டானே, பேதுரை கூப்பிட்டு வந்துட்டானே. இந்த அந்திரேயா வந்து இந்த ஊருக்கு இயேசுவை கூப்பிட்டு வந்துட்டான்ப்பா. இந்த இயேசுவை கூட்டு வந்தனால நான் பார்த்தேன், என்ன பேர் சொல்லி ஆண்டவர் அழைச்சாரு. நான் சும்மா இருக்க கூடாது, நான் யாரையாவது கூட்டு வர சொல்லி நான் நாத்தான் வேலை போய் கூப்பிடுறான். கூப்பிட்டு பாருங்க, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசனம் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊர்னமாக இயேசுவே என்றான். சுவிசேஷம் சொல்றான் பாருங்க. என்ன முள்ளுக்கு மாறையா புரியுதுங்களா? சுவிசேஷம் சொல்றாரு. என்ன சொல்கிறாரு? நாங்கள் இயேசுவை கண்டோம், நாசரேத் ஊரில் இருக்கிற இயேசுவை கண்டோம். அப்போ நாத்தான் வேலு கொஞ்சம் சந்தேகப்படுறாரு. என்ன சொல்கிறார் பாருங்க. அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு என்ன சொல்கிறார் பாருங்க. பிலிப்பு என்ன சொல்கிறாரு? என்ன சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருன்னு சொன்னது யாரு? இயேசு என்ன சொல்கிறாரு? வந்து பார். அப்போ இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பேச்சு மாறுது பார்த்தீங்களா? குருவை தொடரும் சீடர்களும். குரு என்ன பேசினாருங்க? வந்து பார். இப்ப சீசன் என்ன பேசுறான்? வந்து பார். இயேசுவை ஏற்றுக்கொண்டா இயேசு என்ன பேசுறாரு அதை பேசு. கண்ணா முன்னான்னு பேசினிருக்காத. இங்க இருக்கிறத அங்க சொல்லிக்கணும், அங்க இருக்கிறத இங்க சொல்லிக்கணும், இங்க இருக்கிறத அங்க உருட்டிக்கிண்டு, இங்கே 10 பைசா கிடைச்சா இது பேசினா 10 பைசா கிடைக்கும், இங்கே இதை பேசினா இது கிடைக்கும். இந்த புத்தியிலேருந்து கழுவிடு. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கினாயா உன் பேச்சு மாறணும், உன்னுடைய பார்வை மாறணும். இந்த பிலிப்பு, அந்திரேயா இவங்கெல்லாம் பாருங்க, பேச்சே மாறி போச்சு. இயேசு என்ன சொன்னார், என்ன பேசினார் அதை தான் பேசுறாங்க, அதுதான் பாடுறோம். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். மாறிக்கிறோமா? கொரோனாவுக்கு மாறிட்டோம். கவசம், சானிடைசரு, இயேசுக்குள்ள மாறல. முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. 2வது கொரோனாவுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளையே, 2வது வருகை இருக்கிறது. அதற்கான அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
நேற்றுக்கு ஒரு கும்பல் வந்தது ஒரு டொனேஷனுக்காக. அதில் ஒரு 2 பேர் கிறிஸ்டின் போலுங்குது. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஐயா இந்த விஷயம் எப்படி போச்சு, அடுத்த வருஷம் ரெட்டத்தினியான நன்மை வரேன்னாரு. சிரிச்சேன் நான். அப்புறம் அந்த ஹிந்து லேடி ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எப்படிங்க ஃபாதர் இருக்கும், இன்னும் என்கிட்ட குறி கேட்க வர மாதிரி வராங்க. மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இது தான் சொன்னேன். பைபிள் அதுதாம்மா சொல்லுது. அவர் சொன்ன மாதிரி ரெட்டத்தனையான நன்மை வந்தால் சந்தோஷம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் இந்த வேதம் சொல்லுது மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லுங்க அறிவாயாக. இருக்குதா இருக்குல்ல? சிரமணியை சொல்லுங்க, எழுதி வச்சிருக்கா இல்லையா? சொன்னால் இதில் நம்ம டூப் விட்டுனுக்குறோம், இப்படி ஆக்கும் அப்படி ஆக்குன்னு. மேலும் கொடிய காலங்கள் தான். நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இல்லை. வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறத்தான் செய்யும். ஆயத்தப்படு, முயற்சி பண்ணு. இயேசு சொன்ன வார்த்தை வந்து பார். வந்து பார்த்தாங்க, இயேசுவை அறிஞ்சு கொண்டாங்க, மகிழ்ச்சி வந்தது, விடுதலை வந்தது, எல்லாவற்றுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு உள்ளம் எல்லாம் அவங்களுக்கு பொங்குகிற அளவுக்கு சந்தோஷம் வந்து. அந்த சந்தோஷத்தின் மிகுதினால்தான் அந்திரே போய் பிலிப்பு வீட்டுக்கு கூட்டு போறாரு. பிலிப்பு வந்து நாத்தான் வேலுக்கு கூட்டு போறாரு. நாத்தான் வேலை கூட்டு வந்த உடனே பாருங்க, அவன் சந்தேகப்பட்டு வரான், சந்தேகத்தோடு வரான் இயேசுக்கிட்ட. நீங்கள் கூட யாராவது கூப்பிட்டா சந்தேகத்தோடு வருவாங்க. எங்கக்கா அந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை தீர்ந்துறான்றீங்களா, சர்ச்சுக்கு வந்தால் தீர்ந்துறான்றீங்களா, ஒரு மாதிரி சந்தேகமாக வர்றாங்க. அப்படி தான் நாத்தன்வேல் வராரு. ஏதுப்பா நாசிரியத்துலேருந்து எந்த நன்மை வருதுப்பா சொல்லிட்டு உடனே 48வது வசனம் வாங்க. 47. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்திலே வர கண்டு பிலிப்பு கூட்டிட்டு வரதை பார்த்து அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அப்போ அப்படியே சாஷ்டாங்கமாக வரான். அதற்கு நாத்தான்வேல், ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. சாஷ்டாங்கமாக வரான். ஒரு சின்ன முயற்சி தான் சார் இயேசுவை அறிந்து கொள்கிறாங்க. ஒரு சின்ன முயற்சி தான் தங்கச்சி. இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நீ வழியாயிரு. கடவுள் உன்னை கொண்டு இந்த வருகிற நாட்களில் எப்படி ஆகிலும் அநேகரை சந்திக்க தான் இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறார் ஐயா. எத்தனையோ பேர்கள் மறித்து அடக்கம் பண்ணிருக்காங்க. நான் சொல்லிக்கிறேன், எத்தனையோ பேருக்கு மண்ணுக்கு மண்ணா, சாம்பலுக்கு சாம்பா, புழுதிக்கு புழுதியாக உன்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நான் என் கைனால் முதல்ல எடுத்து போட்டிருக்கிறேன். எடுத்து போடும்போதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே என்னை ஜீவனோடு வைத்திருக்கிற மனசுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன வச்சிருக்கிறீரப்பா என் ஆண்டவரே, இவரை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, இவரை காட்டிலும் நான் யோக்கியன் அல்ல, இவரை காட்டிலும் நான் பரிசுத்தவன் அல்ல, இவரை காட்டிலும் நான் ஜெபிக்கிற மனுஷன் அல்ல, இவரை காட்டிலும் நன்மை செய்கிறதுல நான் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, என்னை வைத்திருக்கிறீரே. இந்த கிறிஸ்மஸ்ல உன்னை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் கொரோனா வாரிட்டு போயிடுச்சு, இனியாவது முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்காரு. முயற்சி எடுங்க. நாத்தான்வேல் முயற்சித்தான், பிலிப்பு முயற்சித்தான் இல்ல, முயற்சித்து அநேகரை இயேசுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்படுவோம். 2020 வருஷம் முடிஞ்சு போச்சு சார். இயேசுநாதர் பிறந்து இனி பிறக்க போறதில்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, மீண்டும் நான் வரப்போகிறேன். ஆயத்தப்படு, முயற்சி பண்ணு, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் முயற்சி எடுக்கிற மக்களாக எங்களை அபிஷேகம் சுவாமி. எல்லாவற்றையும் குறித்த அறிவு எங்களுக்கு இருக்கிறது, இயேசுவை குறித்த அறிவும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இயேசுவிடத்தில் ஒருவனை கொண்டு வர வேண்டும் என்ற அறிவு எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். அது சபை எடுத்துக்குவோம், அது பாஸ்டர் எடுத்துப்பார், அது பாஸ்டர் பொறுப்பு, அல்லது அதற்காக நியமிக்கப்பட்டவர்களுடைய மூப்பர்களுடைய பொறுப்பு என்று நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். சாமி, எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். சுவாமி, எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் எங்களுடைய ஜீவனை கர்த்தர் அனுமதிப்பீர் என்று சொன்னால் அடுத்த பண்டிகைக்கு எங்களால் இயன்ற ஆத்துமாக்களோடு கூட இந்த ஆலயத்துக்கு வந்து நுழைய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும். இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாக இருக்கட்டும், எங்களோடு கூட பேசின கிறிஸ்மஸாக இருக்கட்டும், எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும்.
உம்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இயேசு முழுஜெய்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அறிக்கையை நான் வாசிக்கிறேன், விவாக அறிக்கையை. அதற்கு பின்பதாக காணிக்கை பாடலை பாடுவோம். குழந்தை பிரதிஷ்டை செய்கிற வேளையில் குழந்தைக்கான பெற்றோர்கள் நீங்கள் முன்னாடி வரும்படி கேட்டுக்கிறேன். நமது திருச்சபை சார்ந்ததான திரு ஜோசப் விமல் சுதாகர், திருமதி மோனிகா ஜோசப் விமல் சுதாகர் அவர்களுடைய மகள் செல்வி கிரண் சொருபாவும், ஈசிஐ சென்னை பேராயும் நொளம்பூர் தூய பேதுரு ஆலயத்தை சேர்ந்த திரு திலீப்குமார், திருமதி ஜெயராணி திலீப்குமார் அவருடைய மகன் செல்வன் ஜோயல் தேவவரம் ஆகியோரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். இவ்விருவரும் இத்திருமணத்தில் சேரக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது யாராகிலும் அறிந்திருந்தால் அதை சபை போதற்கு எழுத்தின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் விவாக அறிக்கை. இந்த தம்பதிகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்கவும் உங்களை நான் அன்போடு கொடுக்கிறேன். கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நம்ம யாருமா எழுந்து நின்று பாட்டு புஸ்தகத்தில் 75வது பாடலை பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட சபை மூப்பர்கள் காணிக்கை சேகரிப்பார்கள். வானவர் புவி மானிட புகழ்பாடிட பிறந்தார். ஆவானவர் புவி மானிட புகழ்பாடிட மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவதேவானே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவானே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலகின் மானிட மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலகின் மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை நீக்கிடுமே ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வான புகழ் பாடிட பிறந்தார். வானவர் பூமி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட
பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமனில் இதையெங்கும் சாற்றிடுவோம். பாடுங்க. இயேசு பிறந்தார் உள்ளமனில் இதையெங்கும் சாற்றிடுவோம். போசிப்போம் கொடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பூசிப்போம் கொடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். உட்காருங்க. குழந்தை பிரதிஷ்டை ஜெபத்தை நான் சுருக்க ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன். நேரம் கடந்து விட்டது. போலீஸ் துறையிலிருந்தும் ஆட்கள் வந்து போயிருக்காங்க. ஆகவே நான் சுருக்கமாக நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை இயேசு துடும்புடிக்க அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதற்றினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகளை இணைத்து வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். அன்பான பெற்றோரே, இப்பிள்ளை பிரதிஷ்டை செய்ய கொண்டு வருவதால் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தை தெரிவிக்கிறது மாத்திரமின்றி இக்குழந்தையும் தேவ சித்தத்தையும் சீக்கிரம் அறிந்து கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்தையும் நோக்கத்தையும் தெரிவிக்கிறீர்கள். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இக்குழந்தைக்கு சிறு வயது முதற்கொண்டே ஆண்டவரை பற்றி பயத்தை போதித்து ஆவிக்குரிய அறிவை பற்றி கவனத்தோடு இருப்பீர்களா? இக்குழந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் அன்பையிலும் நற்சாட்சியிலும் வளர்ப்பீர்களா? இக்குழந்தையின் இளமையிலே வேத வசனத்தை கற்பித்து தீய பழக்க வழக்கிலிருந்து விலக்கி உங்களால் ஆன மட்டும் ஆண்டவருக்கு என்று வளர்ப்பீர்களா? அன்புள்ள எங்கள் பரம தகப்பனே, இப்பொழுது நாங்கள் ஆண்ட்ரியா ஆசினியை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உமக்கு பிரதிஷ்டை செய்கிறோம். இக்குழந்தை பரிசுத்த ஆவியானவரை போதிக்கப்பட்டு பரம நற்குணங்களால் நிரப்பப்படவும் தேவ கிருபையால் காக்கப்பட்டு உம்முடைய இரக்கங்களால் வழி நடத்தப்படவும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். திருவிருந்து பாடல்களை வாசிக்கிற போது சபை மூப்பர்கள் அதை கொண்டு இருக்கைக்கு செல்வார்கள். நான் பொதுவான ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வளமுள்ள தேவனே, எங்கள் பரம தந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவை எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளை மரணத்தை நினைவு கூர்ந்து இந்த அச்சாதங்களாகிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய திருசரீரத்தின் ரத்திற்கு பங்குள்ளாகும்படி கிருபை செல்ல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி அவர் ஆபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகப்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். திருவிருந்து பாடல்களை வாசிக்கிற போது மேல்தளத்தில் சபை மூப்பர் திரு பிரேம்குமார் அவர்களும் திருமதி மகேந்திரி அவர்களும் திரு லாரன்ஸ் ஐயா அவர்களும் பரிமாறுவர்கள். கீழ்தளத்தில் மோசஸ் அவர்களும் இன்னும் உதவிக்காரர்கள் ஃப்ராங்க்லின் ஐயா, கணபதி போன்றவர்கள் அதை கீழே கொண்டு போவாங்க. திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவர்கள் நீங்கள் மாத்திரம் எழுந்து நிற்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க அவங்க தெரியாமல் கொடுத்துடக்கூடாது. திருவிருந்துக்குரியவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. ஆபேலின் இரத்தமல்ல நீ செய்த அநியாயத்தை சொல்ல, சாபம் எல்லாம் வெல்ல, தயை நான் என்ன சொல்ல, கோபமில்லாமல் உன்மா பாவம் தீர்ந்திட குறிப்பிதாவின் முன்னேறின ரத்தமே கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. பிரித்து நீங்கள் உட்கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் மூப்பிடத்தில் வந்து நீங்கள் சொல்லி அதை பெற்று செல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனுமே பிரியமுண்டதாக. கர்த்தராகிய பரபரனே, பரமராஜாவே, சரத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பரபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவர் எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரை எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரை எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், நீரே கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரை பரிசுத்த ஆவியானவரோட தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திராயிருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த
20வது ஆண்டின் கிறிஸ்மஸ் நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை துதிக்க பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் இந்த பூலோகத்திற்கு வந்து ஆண்டவரே எங்களுடைய பாடுகளுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே நீர் சிலுவை மரத்தை ஏற்றீரப்பா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து தம்மை எல்லாருக்கும் காண்பித்து ஆண்டவரே நீர் பரலோகத்துக்கு சென்று நான் மீண்டுமாய் வருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தாவே, உடைய 2வது வருகைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களால் ஆன முயற்சிகளை, இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற முயற்சிகளை எடுக்க எங்களுடைய இல்லங்களை திறந்து கொடுக்கிறோம், எங்களுடைய உள்ளங்களை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு வார்த்தையாகிலும் மற்றவர்களுக்கு இயேசு நேசிக்கிறார் என்பதை தைரியமாய் எடுத்து சொல்ல அப்படிப்பட்ட முயற்சிகளை நாங்கள் எடுக்க ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. அந்திரேயா எடுத்த முயற்சிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்திரேயாவுடைய முயற்சியின் மூலமாய் சீமோன் என்ற பேதுரு ஆண்டவரே உம்முடைய சீடனாய் மாறினது, அவன் மீது உம்முடைய சபையை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணினது எத்தனை பெரிய மகிழ்ச்சி சுவாமி. அந்த ஒரு வார்த்தை அவன் கூட்டிக் கொண்டு வந்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே அந்திரேயை போல, ஒரு பிலிப்பை போல ஆண்டவரே, ஒரு நாத்தான் வேலை போல, ஒரு யோவானை போல ஆண்டவரே தேவரே நாங்கள் முயற்சிகளை எடுக்க, ஆண்டில் அநேகர் வருவதற்கு நாங்கள் முயற்சிகள் எடுக்க இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே எங்களுக்கு போதித்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளும். வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். படைக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதிக்கிறீர். சோத்திர காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். குழந்தை பிரதேசம் செய்யப்பட்ட பிள்ளைகளை கடவுள் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இசைக்கருவி வாசித்த ஆண்டவரே, இன்னுமாய் ஆண்டவர் சவுண்ட் சிஸ்டம் ஈக்கின ஆண்டவரே, இன்னும் கேமரா மூலமாக எங்களுக்கு உதவி செய்த பிள்ளைகள், இன்னும் டெக்கரேஷனுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்த பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் துதிக்கிறோம். எல்லாவற்றையும் காட்டிலும் எங்களுடைய மூப்பர் குழுவினர்களுக்காக, உதவிக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கிறிஸ்துமஸ் தினத்துக்காக ஆண்டவரே மனமுந்து காணிக்கையாக கொடுத்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உழைத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யாவரும் மீதும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இருக்கட்டும். நாங்கள் முயற்சி எடுக்க ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே தேவரீர் அநேகர் பார்க்க, உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள எங்களால் இயன்ற முயற்சிகள் எடுக்க எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். மருத்துவமனையில் இருக்கிற அருமையான ஆண்டவரே ரவி என்ற சகோதரருக்காக ஸ்தோத்திரம். பிரசன்னாவுடைய மாமாவையும் கூட இந்த ஆண்டவரே காலை வேளையில நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. மோசஸ் ராஜேந்திரனை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளோடு கூட உடைய கிருபையின் பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் வழி நடத்துகிறோம். நம் அனைவரோடு கூட இந்த மீது சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஈசியை திருச்சபையாக நற்செய்தி நல்கிடவும், மூத்தேதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும், தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரசாந்தி ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஒரே நிமிஷம் இல்லைங்க, கேக் உங்களுக்கு அருகாமையில் வருது. நீங்கள் அன்பாய் அதை பெற்று செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வேகமாக கொடுங்கம்மா, வேகமாக கொடுங்க. தயவுசெய்து ஒரு நிமிஷம் யாரும் போகாதீங்க, எல்லாத்தையும் அதை வாங்கி கொண்டு போங்க. ஆராதனை முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு துரிதமாக கடந்து செல்லும்படி உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்ளும். ஏன்னா 2வது டைம் போலீஸ் செக்கிங் வந்து போயிருக்காங்க. அதனால் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும்படி உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.